பூர்வீக சொத்துலேருந்து பங்கு வரத்துக்கு உண்டான யோகம் இருக்கு. தந்தை மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் கர்ம சனியா வரதுனால தொழில்ல நல்ல மேன்மை, முன்னேற்றம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பார்வை எப்படி நடத்தினால் 4ஆம் பார்வையாக விழுகிறது. 4ஆம் பார்வையாக விழும் பொழுது சில பேருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம். சனி 10ஆம் பார்வையா பாக்குறாரு. உங்க கூட இருக்கிறவங்களுக்கு உங்க பேர்ல மன வருத்தம் வரலாம். சில பேர் உங்க பேர்ல கண் திருஷ்டி படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொறாமை, வைத்தறிச்சல் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய செலவுகள் நடக்கும். ஆனா அந்த செலவுனால நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். நம்ம செலவு பண்றோம், விரயம் ஆகுது. ஆனா அந்த விரயத்தினால நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி இதைதான் சுப விரயம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு மாற்றம், தொழில மாற்றம், நாமளே கேட்டு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போறது, சொந்த வீடாக இருந்தாலும் மாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொடுப்பார். கொஞ்ச நாள் வாடகை வீட்டில் இருப்போம் சில பிரச்சனைகளுக்காக. உங்களுடைய செயல்பாடுகளில் சுறுசுறுப்பத்தன்மையை ஏற்படுத்திக்கணும். பல தொழிலதிபர்கள் இந்த மாதிரி தர்சம சனிக்கு வரும்போதுதான், சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வரும்போதுதான் தொழிலதிபர்கள் உருவாகிறார்கள். அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிறாரு. பாக்கிய சனியிலேருந்து கர்ம சனி. இந்த சமயத்துல இந்த 9ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் சில தவறுகள் நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா அதுக்கு தண்டனை இப்ப வரும். என்ன தண்டனை வரும்னா, வேலை போகுமானா சிலருக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்ப வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பொதுவா 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும்னு. ஆனா இந்த சனி பயிற்சியில மார்ச் மாசத்துலேருந்து 2025 மார்ச்லேருந்து மே மாசம் 19ஆம் தேதி வரைக்கும் 2 பாவிகள் இருக்கிறாங்க. ஒன்று சனி பகவான், உங்களுக்கு யோகாதிபதி அவரும் அங்கே 10ஆம் இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல ஏற்கனவே ராகு இருக்காரு. ராகு எப்பவுமே நெகட்டிவ் சாயா கிரகம், நெகட்டிவ் கேரக்டர். ஸோ உங்களுக்கு 2 கிரகங்கள் அந்த இடத்துல சேரும்பொழுது உங்களுடைய விரயஸ்தானத்தில் குரு இருக்காரு. பிட்வீன் மார்ச் டு மே 2025 இந்த மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு கடல் கடந்த யோகம் ஏற்படும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மே மாசத்துக்கு மேல குரு உங்க ராசிக்குள்ள வரும்பொழுது உங்களுக்கு திருமண யோகம் கைகூடும். திருமண யோகம் கைகூடும். திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படும். வம்ச விருத்தி ஏற்படும். பூர்வீக சொத்துலேருந்து பங்கு வரத்துக்கு உண்டான யோகம் இருக்கு. தந்தை மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான, அதாவது திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு கட்டுதல், வண்டி வாகன சேர்க்கைன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து போட்டி போட்டுக்கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சில சமயம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவா போற மாதிரி இருக்கும். நமக்கு வேலை போற மாதிரி இருக்கு, நம்ம கூட ஒர்க் பண்றவங்களா பிரச்சனை பண்றாங்க. ஆமா, பிரச்சனை பண்ணுவாங்க. 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு. அதாவது உங்க ராசிக்கு 7ஆம் இடமான தனுசு ராசியை சனி 10ஆம் பார்வையா பார்க்கிறாரு. உங்க கூட இருக்கிறவங்களுக்கு உங்க பேர்ல மன வருத்தம் வரலாம். சில பேர் உங்க பேர்ல கண் திருஷ்டி படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொறாமை, வைத்தறிச்சல் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால உங்களுக்கு உங்க பேர்ல மன வருத்தத்தை ஏற்படுத்துவார்கள். அவர்கள் உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் சென்று உங்களை பத்தின தப்பான அபிப்பிராயத்தை கொடுப்பாங்க. அந்த சமயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயம்தான். ஆனா உங்களை பத்தின ப்ரொஜெக்ஷன் மட்டும் தப்பா இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணினாலும் சரி, அதை கொண்டு போயிட்டு சில சமயம் இல்ல பல சமயம் உங்க மேல் அதிகாரிகள்கிட்ட நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் சார்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம பண்றதெல்லாம் அவருக்கு தெரியும், அவர் பார்த்துக்க மாட்டாரா அப்படிங்கிற மெத்தன போக்கு இருக்கக்கூடாது. இதன் 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல சற்று சஞ்சலம் ஏற்படும். அதே சமயம் நீங்க இருக்கக்கூடிய வீடு சம்பந்தமாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ அல்லது உங்களுடைய சொந்த வீடு வாங்கறதுக்கு உண்டான முயற்சியில ஈடுபடுவீங்க. இதுக்கு காரணம் என்னன்னா 12ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு. 12ஆம் இடம் விரயஸ்தானம், தூக்கஸ்தானம் அல்லது கடல் கடந்த ஸ்தானம், செலவுகள் ஸ்தானம். இந்த 12ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன பலன்னா, உங்களுக்கு ஒரு நல்லது என்ன, உங்க ராசிநாதன் புதனுக்கு நண்பன் சனி, யோகாதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி யோகாதி பாக்யாதிபதி சனி, அவர் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாரு. அதனால சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான யோகத்தை கொடுப்பாரு. இதன் மூலமாக ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுறதுனால வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு குடி போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கியத்திலும் நீங்க வீடு வாங்கல, வண்டி வாங்கல, கார் வாங்கல, 2 வீலர் வாங்கல அப்படின்னா அம்மாவுடைய ஹெல்த்துக்கு பிரச்சனை கொடுக்கும். அதாவது ஒண்ணு நல்லதையும் கொடுப்பாரு, கெட்டதையும் கொடுப்பாரு. யூ ஹாவ் டு பிக் த ரைட் ஒன். அவர் உங்க ஆப்ஷன் கொடுத்துருவாரு. உனக்கு உங்க அம்மாவோட ஹெல்த் முக்கியமா இல்ல வீடு வாங்குறியா,
ஹெல்த் முக்கியம்னா அதுக்கு நான் அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப நான் வீடு வாங்கிட்டு எங்க அம்மாவுக்கு இப்போ உடம்பு படுத்துமான்னு கேட்டா, இந்த வீடு வாங்கிட்டீங்கன்னா அம்மாவோட ஹெல்த் நார்மலைஸ் ஆயிடும். ஏன் அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு ஆல்ரெடி செலவை கொடுத்துட்டாரு. செலவை கொடுத்துட்டதுனால உங்க அம்மாவுடைய ஆரோக்கியத்துல எந்த பாதிப்பும் வராது. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சுப செலவை கொடுத்ததுனால கஷ்டங்கள் வராது. ஸோ சனி பகவான் நல்லதையும் கொடுப்பாரு, கஷ்டத்தையும் கொடுப்பாரு. நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்க? சப்போஸ் நீங்க வேலை பண்ணல, ஒழுங்கா வேலை பண்ணல அப்படின்னா உங்க ஆரோக்கியத்தையும் கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டுல சும்மா வேலை இல்லாம சில பேர் இருப்பாங்க, அவங்களுடைய ஹெல்த் இப்போ பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மிதுன ராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் சுறுசுறுப்பத்தன்மையை ஏற்படுத்திக்கணும். பல தொழிலதிபர்கள் இந்த மாதிரி தர்சம சனிக்கு வரும்போதுதான், சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வரும்போதுதான் தொழிலதிபர்கள் உருவாகிறார்கள். அப்பேற்பட்ட நல்ல பலன்கள் உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். பொதுவாக வந்து பாருங்க, மிதுனம் உங்களுக்கு வந்து லார்ட் ஆஃப் 8 and 9. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவத்துக்கும் சனி பகவான் தான் அதிபன். அதே மாதிரி 8ஆம் பாவத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா துஷ்டானம் அப்படின்னு சொல்லுவாங்க. துஷ்டானத்துக்கு மிதுனத்துக்கு அதிபன் யாரு? சனி பகவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவம், 9ஆம் பாவத்துக்கும் யார் அதிபன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். 9ஆம் பாவம் அப்படின்றது பாக்கியஸ்தானம். உங்களுக்கு பாக்கியாதிபதியே யார் இருப்பாரு? சனி பகவான் தான் இருப்பான். 10ஆம் பாவத்துல சனி பகவான் வர்றது என்னவா வராரு அப்படின்னா அதை நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம சனி அப்படின்னு சொல்லுவோம். கர்ம சனியா வராரு. இந்த கர்ம சனியா வரக்கூடிய சனி பகவான் என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இல்ல நல்லது ஏற்படுத்துவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய நல்லது ஏற்படுத்துவாருங்க. எப்படி அப்படின்னா 10ஆம் பாவம்ன்றது என்ன? தொழில் ஸ்தானம் இல்லைங்களா? தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் கர்ம சனியா வரதுனால தொழில்ல நல்ல மேன்மை, முன்னேற்றம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்ப இதை பார்த்துட்டு இருக்க மிதுன ராசி அன்பர்கள், நீங்க ரொம்ப இளம் வயசா இருக்கீங்க, இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கீங்க, ஒரு ஜாபுக்காக தேடிட்டு இருக்கீங்க, ரெஸ்யூம் பல இடத்துல கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் இல்லைங்க. ஆல்ரெடி நான் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சுட்டு இருக்கேன். அந்த பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் எப்படி ஓடுது அப்படின்னா ஆம வேகத்துல ஓடுது, படுத்துட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் ஓடவே மாட்டேங்குது. இந்த மாதிரி பர்சனாலிட்டியா நீங்க இருந்தாலும் இந்த கர்ம சனி 10ஆம் பாவத்துல இருக்க சனி என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த தொழிலை இழுத்து பிடிச்சி நிக்க வச்சிடுவார். ஸோ கவலையே வேண்டாம், தொழில் சார்ந்த விஷயத்துல அத்துணையும் சக்சஸ். இது மிதுனத்துக்கு. புரியுதுங்களா? அடுத்த சனியினோட பார்வை அப்படின்றது இருக்கு இல்லைங்களா? சனி பகவான் வந்து பாருங்க 4ஆம் பாவத்தை பார்க்கிறார். இந்த 4ஆம் பாவத்தை சனி பார்க்கறதுனால 4ஆம் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக தாயார் ஸ்தானம். 4ஆம் பாவத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு தூக்கம் கெட்டு நிறைய உழைப்போம். நம்மளுக்கே அந்த ஒரு கியூரியாசிட்டி வரும். பொதுவாக வந்து பாருங்க, நம்மளுக்கு தொழில் நல்லா ஓடுது அப்படின் போது நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுப்போம்ல. சூப்பராக ஓடுதுப்பா, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு நல்ல விதத்தில் தூக்கம் கிட்டு நீங்கள் உழைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல கம்ஃபர்ட் ஜோன். தூக்கம் கிட்டு உழைச்சாலும் நம்மளுக்கு வந்து ஒரு ரூமில் தான் ஏசி இருக்குன்னா 3-4 ரூமில் ஏசி போடுவோம், கையில் காசு வருது இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம கம்ஃபர்ட்டை நம்ம அதிகப்படுத்திப்போம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று தாயார் ஸ்தானத்தை, இந்த சுக தாயார் ஸ்தானம் போது தாயார் ஸ்தானத்தை பார்வையிடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது இருந்துச்சு பார்த்தீங்களா? அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிபி அதிகமாயிட்டது, சுகர் வந்து அன்கண்ட்ரோல்டாக இருந்தது, மூட்டு வலி அதிகமாயிட்டது, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணலான்னு பிளான் பண்ணது, முதுகு தண்டுவட பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா? அதிலெல்லாம் ஒரு முன்னேற்றம், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அடுத்து வந்து பாருங்க, சனி பகவானோட பார்வை 7ஆம் பாவம். ஓகேங்களா? ஸோ 7ஆம் பாவத்தை சனி பார்க்குறாரு. 7ஆம் பாவம் அப்படின்றது என்ன? அது கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. கலத்திரஸ்தானம் அதை வந்து சனி பார்க்கறதுனால கொஞ்ச நாளாக பாருங்க, உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும், இப்போ நீங்கள் மிதுன ராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் ஒரு சார்ட் ஆஃப் மனம் முட்டும். நான் முதல்ல இருந்த மாதிரியே தான் இருக்குங்க. எங்கள் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு புதுசு புதுசாக என்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறாங்க. நீ முதல்ல மாதிரிலாம் இல்லை, ரொம்ப மாறிட்ட அப்படின்றாங்க. ஆனால் நான் முதல்ல மாதிரி தான் இருக்கேன். உண்மை என்னென்னா நீங்களும் ரொம்ப மாறி இருப்பீங்க. என்ன ரீசன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு புதுசாக இருக்கும் போது ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அந்த விஷயம் நம்மளுக்கு பழகிடுச்சு அப்படின்னா அது ஒரு சாதாரணமாக நம்ம நினைப்போம், இதுதான் மனுஷ இயல்பு, அதை தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு அது புரியாது. ஸோ அந்த மனமுட்டங்கள், மனக்குழப்பங்கள், மனசஞ்சலங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. சரி, எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்யாணம் ஆன புதுசில் இருந்த மாதிரி இப்போ இருக்க முடியாது இல்லையா? காலம் மாற மாற காட்சிகள் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இது வந்து சகஜம்தான். இப்போ அவரும் வந்து காசுக்காக, வருமானத்துக்காக, தொழிலில் பிரச்சனைக்காக ஓடிட்டே இருக்காரு. நம்மளுக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியாது, நம்மளும் அதை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள வரும். அதுக்கடுத்து 12ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 12ஆம் பாவம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, விரயஸ்தானம். அந்த 12ஆம் பாவத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கு தூக்கம் கெட்டு உழைப்போம்.
ஓகேங்களா. ரொம்ப சாப்பாடு தூக்கம் அதெல்லாம் கேட்டு நல்லா உழைப்போம். ஆனால் அது வந்து ஒரு ப்ளஸ் தான், மைனஸ் கிடையாது. அதே மாதிரி விரயம், அது அந்த ஸ்தானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரயமும் உண்டு. விரயஸ்தானம் அப்படின்னு சிம்பிளாக ஒத்த வார்த்தையில் சொல்லுவாங்க. அந்த விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய செலவுகள் நடக்கும். ஆனால் அந்த செலவுனால நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்படின்னா புரியலைங்க, அதை வந்து சுப விரயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உங்களுக்கு புரியல அப்படின்னா என்னன்னா ஒரு உதாரணத்துக்கு கூட சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பாருங்க, வீட்டில் பிள்ளை இருக்குது அப்படின்னா பிள்ளை வந்து ஏஜ் அட்டன் பண்ணலாம், அதுக்கு நம்ம செலவு பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலாம். ஸோ நம்ம செலவு பண்ணுறோம், விரயம் ஆகுது, ஆனால் அந்த விரயத்தினால நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கு, சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி இதை தான் சுப விரயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்கு, ரொம்ப நாளாக வரன் கூடாமல் இருந்துச்சு, இப்போ டக்குன்னு ஒரு வரன் கூடி வந்திருக்கு. வரன் கூடி வந்ததுனால நாங்கள் பிள்ளைக்கு நகை வாங்குறோம், பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணோம், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறோம், விரயம் ஆகுது, சந்தோஷமா இருக்கு. பையன் ஃபாரின் அனுப்புகிறேன், பையனை ஃபாரின் செலவு பண்ணி படிக்க வைக்கிறதுக்கு அனுப்புகிறேன், பையனை ஃபாரின் அனுப்புறதுனால எனக்கு நிறைய செலவாகுது தான், விரயம் ஆகுது, ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஐ எம் ஹாப்பி, எனக்கு கௌரவமா இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். ஸோ ஒரு விரயம், அதனால சந்தோஷம், இதை தான் சுப விரயம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா. பரமேஸ்வரனை வழிபாடு பண்றது அப்படின்றது சனிக்கிழமை தோறும் பண்ணலாம், இல்லைன்னா மாதத்துல ஒரு சனிக்கிழமையான பண்ணலாம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரம், தோஷ நிவர்த்தி பண்றது, நம்ம ஏதோ ஒரு கண்டத்துக்காக பூஜை பண்றது, அதுக்கான ஒரு ரிச்சுவல்ஸ் எல்லாம் செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே இஸ் த பெஸ்ட் டே. சனிக்கிழமை சனி ஓரெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும், நம்ம செய்கிறது எல்லாமே பலிதமாகும். சரி, எங்களால் அதெல்லாம் வழிபாடெல்லாம் செய்ய முடியாதுங்க, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்கு அப்படின்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உங்களால் என்ன உதவ முடியுமோ உதவுங்க. சனி அப்படியே பசிஃபை ஆகிடுவா, செஞ்சு பயனடைவீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள்.